அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களால் அதிக அளவு மன நிம்மதி ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் சுக்கிரனும், மிதுனத்தில் சூரியனும், குரு பகவானும், கடகத்தில் புதனும், சிம்மத்தில் கேதுவும், செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும், ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசியை சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு 3க்குரிய புதன் ராசியில் இருப்பதால எத்தனை கஷ்டங்களிலும் ஒரு நன்மையை கண்டுபிடித்து முன்னேறி விடுவீங்க. லாபஸ்தானத்தில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். சுக லாபாதிபதி லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்றிருப்பதால சுகங்கள் அதிகரிக்குங்க. வண்டி வாகன யோகம் உண்டு. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. புதிதாக நிலம் வாங்குவது, மனை வாங்குவது அல்லது வீடு வாங்குவது சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்களில் அதற்கு சாதகமான சூழ்நிலை ஏற்பட இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகள் மேற்கொண்டு வரும் கடகராசினியர்களுக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பயணங்கள் என்பது சற்று அதிகரிக்குங்க. இந்த பயணங்களால் உங்களுக்கு ஆதாயமே கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்தில் 2 கிரகங்கள் இருப்பதால் எந்த ஒன்றிலும் எதிர்பாராத ஒரு சில தடங்கல்கள், தாமதங்களுக்கு பிறகே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு என்பதை கவனத்தில் கொண்டு செயல்படுவது நல்லது. அதே போல கணவன் மனைவி அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதே போல் நண்பர்கள், கூட்டு தொழில் உள்ள அங்கத்தினர்கள் போன்றவர்களால் சிறு தொல்லைகள், மனக்கசப்புகள் ஏற்படலாங்க. அதனால் இது மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சூரியன், புதன், சனி மற்றும் ராகு ஆகியோர் இக்காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக இருப்பதாலும் செவ்வாயும் புதனும் சாதகமாக கூடிய விரைவில் மாறியாக இருப்பதால் இந்த வாரம் முழுவதுமே சனி பகவானும் ராகுவும் அஷ்டமஸ்தானமாகிய 8ஆம் இடமான கும்பத்தில் சஞ்சரிப்பதால் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் வரவை விட செலவுகள் சற்று அதிகமாகவே இருக்குங்க. இருந்தால் சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செலவு செய்வது எதிர்காலத்திற்கு நல்லது. நெருங்கிய உறவினர்களிடையே வாக்குவாதமும் அதன் காரணமாக மன நிம்மதியும் ஏற்பட இருக்கு. வெளிநாட்டில் பணியாற்றி வரும் பெண் அல்லது மாப்பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது உணர்ச்சி வசப்படாமல் இருப்பது மிகவும் அவசியம். உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகுவினுடைய கூட்டு சேர்க்கை ஏற்படும் போது உணர்ச்சி வசப்பட்டு நமக்கு நாமே எதிரியாகி விடக்கூடும் என்பதை சாணக்கியருடைய அர்த்த சாஸ்திரம் விளக்குகிறது. அந்த அளவிற்கு நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. அதே போல் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் தாங்க இருக்கு. அவருடன் ராகுவும் சேர்ந்து அஷ்டமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே எடுத்துக்காட்டும் பட்சத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் போது அமைதியாக பொறுமையாக இருப்பது அவசியங்க. மேலதிகாரிகளுடன் தேவையில்லாத வாக்குவாதம் செய்ய வேண்டாம். அன்றாட பொறுப்புகள்ல அதிக கவனம் தேவைங்க.
உத்தியோகஸ்தர்கள் அடிக்கடி விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு நிலை இருக்கு. காரணம் அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவதனாலேயே கிரக நிலைகள் அறிவுறுத்துதுங்க. அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது நல்லது. அதேபோல் வெளிநாடுகளில் பணியாற்றி வரும் கடகராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வியாபாரம் அல்லது வியாபாரம் சம்பந்தமாக வெளியூருக்கு செல்லும் போது சற்று ஜாக்கிரதையாக இருக்க வேண்டுங்க. பணம் மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் ஆகியவற்றை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியங்க. சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும். முன்பணம் இல்லாமல் சரக்குகள் கொடுப்பதை கண்டிப்பாக குறைத்து கொள்ள வேண்டுங்க. இல்லைன்னா பணம் கைக்கு கிடைப்பது சற்று தாமதமாகிவிடும். அதனால் ஆரம்பத்திலேயே நீங்கள் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம். கடகராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே வாய்ப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். கிடைக்கும் சந்தர்ப்பங்களிலும் எதிர்பார்க்கும் அளவிற்கு வருமானம் இருக்காதுங்க. குறிப்பாக திரைப்படத்துறையினருக்கு சற்று சோதனையான காலகட்டம். தயாரிப்பாளர்கள் புதிய படங்கள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது. அப்படியே புதிய படங்கள் எடுப்பதை மேற்கொண்டாலும் கூட அகலக்கால் வைக்க வேண்டாம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. கடகராசியை சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இக்காலகட்டங்களில் கிரக நிலைகள் சுபபலம் பெற்று சஞ்சரிப்பதால் படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாம சக மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்து உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டி அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. சிறு சந்தோஷமானாலும் தவிர்த்து உங்களுடைய கல்வியை மேற்கொள்வது நல்லது. அதே போல் சக மாணவ மாணவிகளுடன் சிறு சந்தேகமானாலும் அவர்களை தவிர்ப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல கடகராசியை சேர்ந்து விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக மாறுகிறதுங்க. அதே போல் வயல் பணிகளில் உழைப்பு சற்று கடினமாக இருக்குங்க. கடும் வெயிலில் உழைப்பதால் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படக்கூடும். உடல் ஓய்விற்கு கெஞ்சுங்க. கால்நடைகளுடைய பராமரிப்பில் செலவுகள் சற்று அதிகரிக்க இருக்கு. அதனால் கவனமாக இருப்பது நல்லதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் குருவும் அஷ்டமத்தில் ராகு சனி கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியங்க. குடும்ப பொறுப்பை ஏற்றுள்ள பெண்மணிகள் கைப்பணத்தை எண்ணி எண்ணி செலவழிக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. கடகராசினியர்களுக்கு இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழன் மற்றும் சனிக்கிழமைகள்ல ஏழை ஒருவருக்கு அன்னதானம் அளிப்பது சிறந்த ஒரு பரிகாரமா அமைகிறது. இதனால் உங்களுக்கு தடைபட்டு வந்த காரியங்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும்.